தொடர் விடுமுறையொட்டி திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. இது பற்றிய தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் ஜெயக்குமார் இணைகிறார். ஜெயக்குமார், விவரங்கள். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் வார விடுமுறை நாட்கள் எப்பொழுதும் கூட்டம் அதிகமாக இருப்பது வழக்கமான ஒன்று. இந்த நிலையில் இந்த வாரம் நேற்று சுதந்திர தினம் மற்றும் இன்று சனி, ஞாயிறு மற்றும் கோகுலாஷ்டமி, ஆடிக்கிருத்திகை என்று தொடர் விடுமுறையின் காரணமாக நேற்று இரவு முதலே பக்தர்கள் அதிக அளவில் திரண்டனர். இதனால் திருமலையில் எங்கு பார்த்தாலும் பக்தர்களாகவே காட்சியளிக்கின்றனர். இலவச தரிசனத்தில் வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸில் உள்ள 31 அறைகளும் நிரம்பி நாராயணகிரி பூங்கா, ஆழ்வார் தோட்ட பூங்கா மற்றும் நாராயணகிரி மலையை சுற்றி அமைக்கப்பட்டுள்ள அந்த வரிசைகளில் பக்தர்கள் கூட்டத்தால் நிரம்பி காணப்படுகிறது. இதனால் ஆக்டோபஸ் கமாண்டோ அலுவலகம் வரை சுமார் 3 கிலோமீட்டருக்கு மேல் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றனர். இதனால் சாமி தரிசனத்திற்கு இலவச தரிசனத்தில் 48 மணி நேரம் ஆகும் என தேவஸ்தான அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதே போன்று ஆன்லைனில் ₹300 டிக்கெட் முன்பதிவு செய்த பக்தர்களுக்கு 6 மணி நேரத்திற்கு மேலும், சர்வ தரிசன நேர ஒதுக்கீடு டிக்கெட் பெற்ற பக்தர்களுக்கு 8 மணி நேரத்திற்கு பிறகு சாமி தரிசனம் செய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வரிசையில் காத்திருக்கும் பக்தர்களுக்கும் சாமி தரிசனம் முடித்த மற்றும் வரக்கூடிய பக்தர்களுக்காக காலை 7 மணி முதல் இரவு 12 மணி வரை தொடர்ந்து தரிகொண்ட வெங்கமாம்பா அன்னப்பிரசாத கூடத்தில் அன்னப்பிரசாதம் வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இதே போன்று வரிசையில் காத்திருக்கும் பக்தர்களுக்கும் திருமலையில் பல்வேறு இடங்களில் சிறப்பு உணவு கவுண்டர்கள் மூலமாக உணவு மற்றும் பால் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டு உள்ளது. போதிய அறைகள் இல்லாத நிலையில் பக்தர்கள் ஆங்காங்கே அமைக்கப்பட்டுள்ள நிழற்பந்தல்கள் மற்றும் மடங்களில் தங்கி எப்பொழுது சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.